ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து டெய்லி விலாகில் டே 33 ஒரு வழியாக அந்த ஐபோட் Nano 3 ஓடைய பேக் பேனல் வந்து கலத்திட்டேன். ஐஃபோன் ஏன் இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்குறாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. அந்த பேக் பேனல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ வந்து எப்படியோ வந்து கலத்திட்டேன். இந்த வீடியோ நீங்களாம் பார்த்து இந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். அப்புறம் இன்றைக்கி சொந்தத்தில் ஒரு அக்கா வந்து இன்றைக்கி மொபைலில் டிஸ்பிளே கீழே போட்டு உடச்சிட்டாங்க. நான் நேற்று நைட்டு தான் போய் 150 ரூபா கொடுத்து டிஸ்பிளே டெம்பர் கிளாஸ் விட்டுருக்காங்க. இன்றைக்கி காலையில் போட்டு உடச்சிட்டாங்க. அது டிஸ்பிளேயும் டெம்பர் கிளாஸும் சேர்ந்தே போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி போய்ட்டு நம்ம இன்றைக்கி டிஸ்பிளே மாற்றிடலாம்னு சொல்லிட்டு நான் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து டிஸ்பிளே மாற்றி கொடுத்துட்டேன். பவுச்சு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு நான் வந்து வாங்கி அந்த அக்காவுக்கு வந்து கொடுத்தேன். ஸோ வந்து ஈவினிங் வந்து செக் பண்ணலாம் செக் பண்ணேன். க்ளூவெல்லாம் போட்டு ஒட்டிட்டு பார்த்தா செல்ஃபி கேமரா மட்டும் கொஞ்சம் விலை இருந்தது. அதை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டெம்பர் கிளாஸ் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்ட்டு. இன்றைக்கி வந்து அல்போன்சம்மா கோயில் திருவிழா வந்து கடைசி நாள் ஏற்காம்பில் இருக்குது. அந்த நாகர்கோவில் ஏற்காம்பில் இருக்கக்கூடிய அந்த அல்போன்சம்மா கோயில் திருவிழா கடைசி நாள். ஸோ அதுக்கு வந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த அக்காவுக்கு வந்து முடிச்சு அப்படியே ஈஸியாக கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு 1 மணிக்கெலாம் நான் அலெக்சாண்டர் ப்ரெஸ்ஸோடு போய் வாங்கிட்டேன். வந்தனும் கொஞ்சம் ரேட்லாம் கம்மி பண்ணி டெம்பர் கிளாஸ் வந்து டிஸ்பிளே வாங்கினால ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இந்த டிஸ்பிளே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. ஏன்னா இதில் வந்து டிஸ்பிளேக்கு மட்டும் 2 ஸ்ட்ரிப் வந்தது. பாட்டமில் ஒரு ஸ்ட்ரிப்பு, டாப்பில் ஒரு ஸ்ட்ரிப்பு போட்டுட்டு ஒர்க் பண்ணி பார்த்தா நல்லா இருந்தது. இந்த மொபைலுக்கு மட்டும் 3 டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரேட்டில் வந்து ஸ்ட்ரிப் இருந்தது. ஸோ வந்து இதை முடிச்சு அந்த அக்கா கையில் கொடுத்துட்டு ஈவினிங் வந்து அல்போன்சம்மா கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. எனக்கு வந்து பர்பிள் கலர் ஷர்ட், இந்த ஷர்ட்டை எப்போமா தான் போடுவேன். ஏன்னா இது கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பெருசாக போட மாட்டேன். இன்றைக்கி எப்படியாவது போட்டுடலாம்னு சொல்லிட்டு போட்டேன். போட்டு பார்த்தா நல்லா இருந்தது. ஸோ அதை போட்டுட்டு என்னுடைய டைமெக்ஸ் வாட்சையும் என் ப்ரேஸ்லெட்டையும் கையில் போட்டு அந்த சில்வர் செயினை லைட்டாக பின்னாடி இழுத்து விட்டுட்டு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கையில் ஹேர் வேக்ஸையும் போட்டு ரெடி ஆகிட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ஃபோன் அடித்தேன். அவனும் சரியாக வரேன் அப்படின்னு சொன்னால். ஸோ அப்புறம் கிளம்பிட்டோம். அல்போன்சம்மா கோயிலில் உள்ளே போனோன்னே நாங்கள் உள்ள ஃப்ரெண்டில் உள்ள அல்போன்சம்மா கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து கீழே பார்த்தோன்னா அந்த மீன் வந்து நிறைய கிடந்தது. அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்தோம். அதுதான் இப்படி தான் இருக்கும் அந்த கேபி. அதுக்கு மேலே ஏறி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தியான மையம் இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து போகணும். அதுக்கப்புறம் நாங்கள் தாண்டி போய்ட்டு இந்த சப்பரம் வச்சுருந்தாங்க. ஸோ சப்பரத்தை கும்பிட்டுட்டு மேலே அப்புறம் தியான மையம் இப்படி தான் இருக்கும். ஸோ தியான மையத்துக்கு போய்ட்டு கீழே வரும்போது நாங்கள் இந்த மாதிரி லைட்ஸ் நிறைய இருந்தால் ஸோ அதெல்லாம் போட்டுட்டு அதில் ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் வர வழியிலையும் லைட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் ஃபோட்டோ நாங்கள் வந்து கோடி இறங்கின பிறகு தான் வந்து போயிருந்தோம். ஸோ வந்து லேட்டாக வந்து போகணும். ஸோ அங்கே போய்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா செவூரில் வந்து அல்போன்சம்மா குழந்தைங்களோட நிற்கிற மாதிரி ஒரு வீடியோ இருந்தது. ஒரு போஸ்ட் இருந்தது. வாலில் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதில் பிறகு அல்போன்சம்மா பார்க்குறதுக்கு அந்த ஃபோட்டோவில் இருக்கிறதுக்கும் அந்த அல்போன்சம்மாவும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்து ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பித்தோம். ஃப்ரெண்டில் வந்து ஆர்ச்சில் வந்து புனிதர்களை வச்சுருந்தாங்க. அது பார்க்க நல்லா இருந்தது. ஸோ அதை ஒரு வீடியோ எடுத்து அங்கே நாங்கள் செல்ஃபியெல்லாம் வந்து எடுத்திருந்தோம். அதை நான் வந்து தம்ப்நெயில்ல வந்து போட்டிருப்பேன். ஸோ இதுதான் நடந்தது. ஃப்ரெண்டில் நான் வந்து வீடியோ எடுக்கல. ஸோ நான் வந்து ஜூம் பண்ணி நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் யாரெல்லாம் இந்த அல்போன்சம்மா கோயில் திருவிழாக்கு வந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதில் எங்கள் அக்கா பையனுக்கு வந்து ஜேசிபின்னு ஒரு வாரத்துக்கு மேலே கேட்டிருந்தான். ஸோ அவனுக்கு ஒரு மினி ஜேசிபி வாங்கி கொடுத்தாச்சுங்க. இது கொஞ்சம் ஃபைபர்லாம் நல்லா இருந்தது. இதில் கொடுமைன்னா இந்த ஜேசிபி 190 ரூபாய். இதோடைய 2 மடங்கு பெருசாக இருக்கக்கூடிய ஜேசிபி வந்து 150 ரூபாங்க. ஏன்னு கேட்டால் அதோடைய பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குமா. இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குமா. சரி இவன் எப்படியும் உடைக்க தான் போகிறான், நல்லா தான் வாங்கி உடைப்போம்னு வாங்கிட்டு வந்துருக்கேன். ஸோ இந்த விளாக் அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த விளாகில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.